ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ நிலக்கடலை உருண்டை செய்யலாம். அதுக்கு தேவையானது நிலக்கடலை வறுத்து தோல் நீக்கிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவும் அதே பச்சரிசி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஊற வச்சு கொரகொரன்னு அதையும் தண்ணி வடிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம பாவு காய்ச்சி எப்படியும் உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாவு சும்மா ஆரமாக காய்ச்சினா போதும். நல்லா கலக்கிட்டு அரிசி மாவையும் நிலக்கடலை மாவையும் நல்லா கலக்கிட்டு அப்புறமா உருண்டை பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரிசி மாவையும் நிலக்கடலை மாவையும் ரெண்டையும் கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டாச்சு. இப்போ பாவை ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே கடையில் போய் வாங்காதீங்க, ஆகும்னா. அதனால் நம்ம நிலக்கடலை மாவு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை இப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்கி தரட்டு இந்த மாதிரி வீட்லேயே செய்யுங்க. இதெல்லாம் ரொம்ப சத்தான பொருள்.